Hey guys, welcome to Singizi Tamil. நான் இப்போ போட்டிருந்த வீடியோ ஜே அட்வான்ஸ் ஃபிசிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜே அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜி. ஜே அட்வான்ஸ் பற்றி வீடியோ போட்டுட்டே இருங்க அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்டிருந்தாங்க. அதனால ஜே அட்வான்ஸ் பற்றி போட்டுட்டே இருந்தேன். ஜே அட்வான்ஸ் பற்றி முதல்ல என்னென்ன எப்படின்னு முதல்ல போட்டிருந்தேன். லிங்கையும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜே அட்வான்ஸ்டோட டோட்டல் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் போடுன்னு சொல்லியிருந்தேன். ஃபிசிக்ஸ் போட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா முதல்ல இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்னா அதிகமாக வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இது நான் 2 to 3 years கொண்டு வரல, கடைசியாக 10 years அட்டெண்டன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணும் ஃபார் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி எப்படி இப்போ ஜே அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை வருஷம் 2025. ஸோ எப்படி என்ன பண்ணால் படிக்கணும், வீக்லி டெய்லி டார்கெட்ஸ், அப்புறமா டெய்லி கோல் செட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அதை பற்றி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த 52, 30, 18 அப்படி நான் நெக்ஸ்ட் போகிறேன். 11th எத்தனை சாப்டர் கேட்டிருக்காங்க, 12th எத்தனை சாப்டர் கேட்டிருக்காங்க, வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பி பிளாக்ல இருக்கிறது ஹையஸ்ட் வெயிட்டேஜ். கடைசியாக 10 yearsல வந்துட்டு கம்மியாலாம் ஒரு நீங்கள் ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக கேட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் பி பிளாக்ல இருக்கிறது மோஸ்ட் வெயிட்டேஜ் சாப்டர், அதிகமாக வருஷம் கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டிகேட்ஸ், கீட்டோன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நெக்ஸ்ட் கார்போனேஷன் காம்பவுண்ட்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, ஹைட்ரோகார்பன்ஸ், ஜிஓசி, குவான்டிட்டி அனாலிசிஸ் அது ஒரு சாப்டர் இருக்கு. நெக்ஸ்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ், அதுக்கப்புறமா அமைன்ஸ். ஸோ இது 10 சாப்டர்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் வெயிட்டான சாப்டர்ஸ். நீங்க எல்லாமே படிச்சு படிச்சு இந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணி நீங்க போட்டிருந்தாலே மார்க் வாங்கிடலாம். பட் ஆனால் கஷ்டம் தான், ஏன்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் இருக்கும், எப்படி படிக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்கு. நான் சொல்றேன். ஸோ இது 10 இம்பார்ட்டன்ட். இதை படிச்சதுக்கு அப்புறமா வேற எதுக்கு போங்க. ஆர்கானிக்லயே பேஸ் வந்துட்டு ஜிஓசிக்கு அப்புறமா தான் ஹைட்ரோகார்பன்ஸ், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த ஆல்டிகேட்ஸ், கீட்டோன்ஸ், அதுக்கப்புறமா ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ், அதுக்கப்புறமா தான் ஆல்கேன்ஸ். ஸோ ஜிஓசி முதல்ல நீங்க படிச்சிருங்க. ஜிஓசி படிச்சதுக்கு அப்புறமா ஒன்னொன்னா வராங்க, புரிஞ்சுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 52, 30, 18 நான் நேற்று போட்ட ஃபிசிக்ஸ் சொல்லியிருந்தேன். 52% வந்துட்டு மீடியம் டஃப் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 30 டஃப் கொஸ்டின்ஸ், 18% ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்னது வருஷம் 10 years அனாலிசிஸ். நான் 2 to 3 years or 5 years சொல்ல 10 years அனாலிசிஸ் சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி ஆஃப் ஆஃப் தி இப்போ 100% இதில் 52% வந்துட்டு மீடியமாக கேட்டிருக்காங்கன்னா ஸோ பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க அந்த சம். ஸோ புரிஞ்சுதா? ஸோ 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 ஸ்டூடெண்ட் 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை. ஸோ அந்த மாதிரி தான் ஈஸி, டிஃபிகல்ட், மீடியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11th எப்படி கேட்டிருக்காங்க, 12th எப்படி கேட்டிருக்காங்க. அந்த 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸ் அப்படி சொல்கிறேன். ஸோ எல்லா வருஷமும் 12th ஆல்வேஸ் கிரேட்டர் தான் 11th தான். ஸோ 12th சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 60 to 70% கேட்டே இருக்காங்க. இது 30 to 40% மட்டும் தான் கேட்குறாங்க. இல்லை என்னது 11th 12th 60 to 70. ஸோ நீங்கள் 12th மெயினாக டார்கெட் பண்ணணும். இப்போ இதில் கூட நீங்கள் பார்க்கும்போது இது 12th சாப்டர், இது 12th, இது 11th, இது 12th, இது 11th, இது 11th, இது 11th, 12th, 12th. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12th அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சுதா? ஸோ 12th அதிகமாக டார்கெட் பண்ணி படிங்க, ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ண அப்படி பார்க்கும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு இது மெயினாக முதல்ல நீங்கள் படிக்கணும். MS டோகான் அதில் சம்மா இருக்கட்டும், கான்செப்ட் இருக்கணும், அதில் சம்ஸ் அட்வான்ஸ்க்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இன்ஆர்கானிக் வரும்போது என்செட் பேஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருப்பேன். என்செட் தான் பேஸ்ன்ட்டு அதை படிச்சதுக்கு அப்புறமா ஜேடிலி போடுங்க. ஜேடிலியில் சம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிஐக்யூஸ் தான் இன்ஆர்கானிக்கு மெயினாக பேஸ் சம்ஸ் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வாங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வைலி இருக்கு, அட்கின்ஸ் இருக்கு, மெயினாக நரேந்திர அவஸ்தி. அவ்வளோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். மேட்ச் ஃபாலோவிங் டைப் இருக்கும், அதுக்கப்புறமா சிங்கிள் கரெக்ட், மல்டி கரெக்ட், அவ்வளோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மெயினாக இந்த புக் போட்டதுக்கு அப்புறமா வைலிக்கு அந்த கான்செப்ட் வாங்க, அதுக்கப்புறமா சம்ஸ்க்கு போக. ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் ரெஃபர் பண்ண எப்படி ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படி பார்க்கும்போது ரியாக்ஷன் மெக்கானிசம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எதில் ஆர்கானிக்ல. இப்போ வெயிட்டேஜ் வந்துட்டு 12th அதிகமாக பார்க்கும்போது கெமிஸ்ட்ரியில 12th வெயிட்டேஜ் வந்துட்டு ஆர்கானிக் தான் அதிகம். ஸோ இப்போ 12th அதிகமாக கேட்குறாங்க, ஆர்கானிக் அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஆர்கானிக் வரும்போது ரியாக்ஷன் மெக்கானிசம் இருக்குல்ல, அது வந்துட்டு நீங்கள் நிறைய மெக்கானிசம் அதில் நிறைய இன்டர்மீடியேட் இருக்கும். அவ்வளோ இதில் நீங்கள் எழுதி பார்த்தா தான் மண்டையில் நிற்கும், இல்லை மண்டையில் நிற்காது. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு படிங்க. அதனால ரியாக்ஷன் மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பிஐக்யூஸ் போடுங்க. பிஐக்யூஸ் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், அதான் பிஐக்யூஸ் as well as புக் கொஸ்டின்ஸ். இந்த ஜேடிலி, MS டோகான், வைலி அதெல்லாம் போடணும். நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் ரிவிஷன். இது இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ரிவிஷன் இருந்தது இருக்குது, ரொம்ப முக்கியம். அதனால நான் ரிவிஷன் கூட ஸ்டார் போட்டு வச்சுக்கிறேன். ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும், என்ன படிக்கிறீங்களோ. நெக்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ், அதான் நான் சொல்லியிருந்தேன் நரேந்திர அவஸ்தில் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், இதை போட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் மெயினாக டைம் மேனேஜ்மெண்ட். மார்க் டெஸ்ட் போட்டு ட்ரை பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ 3 hours பேப்பர்னா கெமிஸ்ட்ரி 1 hour அப்படிங்கிற வச்சா கூட கெமிஸ்ட்ரி 1 hour எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிசிக்ஸ் மேக்ஸ் அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். கெமிஸ்ட்ரி 45 minutes மட்டும் எடுத்தா கூட டைம் மேனேஜ்மெண்ட் மெயினாக இருக்கணும். ஸோ இது ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால மெயினாக மார்க் டெஸ்ட் போட்டு ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி வச்சா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை கேளுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.